ஸ்ரீ வா உட்காரு. இது நான் ஒர்க் பண்ற பிக் ஃபார்ம். வா. இங்க எல்லாமே சேஃப் தான் சார். நீங்க எப்ப வேணாலும் கூட்டிட்டு வரலாம். ஆமா போலீஸ். நான் அப்புறமா கூப்பிடுறேன் சார். வணக்கம்மா. வணக்கம். என்ன வேணும்மா? ரூம் வேணும். சிங்கிளா டபுளா? சிங்கிள். சிங்கிள்னா வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இருக்கிற சௌகரியமே போதும். ரெண்ட் எவ்வளோ? 250. சார் அட்ரஸ்? இந்தா சாவி. டேய் நான் கிளம்பிட்டேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இறக்கி விடுறீங்களா? போமா சார் நில்லுங்க சார். ஸ்ரீ இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் சாயங்காலம் வந்து பார்க்குறேன். இந்தா வச்சுக்கோ. வரேன். சார் கீ செகண்ட் ஃப்ளோர் சார். புக் எடுங்க. நேத்து வந்தவங்களோட கணக்கு எடுத்து பாருங்க. எடுங்க பாருங்க. பாருங்க. அண்ணா உங்களதான். அந்த டெஸ்பேட்ச் ஃபைல் எங்க? டெஸ்பேட்ச் ஃபைல் அங்க தான் இருக்கு பாரு. எங்கண்ணா? அந்த மஞ்ச ஃபைலுக்கு மேல இருக்கும் பாருங்க. ஸ்னேகா மேடம், ஜிஎம் கூப்பிடுறாரு. ஏய் நீ கணக்க பாக்குறியா இல்ல என்ன பாக்குறியா? நான் ஒன்னும் பாக்கலையே. ஐயோ ஏண்டி நேத்து நடந்த அந்த எலிமினேஷன் ரவுண்ட் பாத்தியா? எலிமினேட் பண்ணது கஷ்டமா இருந்துச்சுல? அந்த நேரத்துல தானே நாடகத்தை போடுறாங்க. என் மாமியார் நாடகத்தை பார்த்துட்டு இருந்தனால என்னால் பார்க்க முடியல. சீரியல் பைத்தியம். 2 பேரும் சீரியல் பாப்பீங்களா? முட்டாளுங்க தான் அதெல்லாம் பாப்பாங்க. ச்சே சீரியலா சீரியல். அந்த பொண்ணுக்கு அந்த ஃபைல் கிடைச்சிட்டா ஆபீஸ்ல வந்து சீரியல் கதை பேசுறாங்க. ஏதோ எலிமினேஷனா. டேவிட் நேத்து நீ எங்க இருந்த? நான் இங்க எவ்வளவு வேலையை பார்க்க முடியும்? நான் இங்க இருக்க எல்லா வேலையும் கவனிச்சுக்கணும். இங்க எத்தனை லோடு வருது போகுதுன்னு வர எழுதணும். மொத்த வேலையை நான் ஒரு ஆளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ட்ரேட் யூனியன்ல மெம்பரா இருக்கேன்ல. ஆனா நான் இன்னைக்கு பயந்தே போயிட்டேன். வெஸ்ட் பெங்காலுக்கும் திரிபுராவுக்கும் என்ன நடந்துச்சுன்னு காலைல நியூஸ் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். டேவிட் இவங்க முட்டாள் கிடையாது, நீ தான் உலக முட்டாள். ஐயோ நானா? அந்த பொண்ணுக்கு அந்த முட்டாளு ஃபைல் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருக்கும். நம்ம ஃபார்ம்ல எல்லாமே சுத்தமா தான் இருக்கும். வா வா ஸ்னேகா, இவங்க சிஸ்டர் மரியா வெட்டனரி காலேஜ்ல இருக்காங்க. நம்ம ஃபார்மை கொஞ்சம் சுத்தி காட்டணும். சிஸ்டர் நீங்க போங்க. ப்ளீஸ் கம். ப்ளீஸ் சைலன்ஸ். எப்படி இருக்கு? பியூட்டிஃபுல். இது இந்தியால ரொம்பவே அப்டேட் ஆன ஒரு பிக் ஃபார்ம். தெரியும், அதனால தான் ஸ்டடி டூருக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க பண்ணிங்க மட்டும் இல்ல, கோழி முயல் எல்லாமே நாங்க வளர்க்குறோம். நீங்க வேணும்னா இதெல்லாம் போட்டோ எடுத்துக்கோங்க. அங்க அதெல்லாம் எடுத்துக்கோமா. ஆஹா ஸ்னேகா, யார் இவங்களா? வெட்டனரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓ எஸ். ஐம் சிஸ்டர் மரியா. நான் டாக்டர் டேனியல். நைஸ் டு மீட் யூ. ஓகே. உன் பேர் என்னம்மா? நான்சி. ஸ்வீட் நேம். தென் கமான், நான் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன். அப்ப நான் ஆபீஸ்க்கு போகவா? நோ நோ, ஸ்னேகாவும் கூட வரணும். அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. வாங்க. இங்க இருக்கிறதெல்லாம் என்னுடைய கூட பிறந்தது போல. தூங்குறியா? திஸ் இஸ் ஒயிட் யோர் சேர். இதுங்க கிட்ட இருந்து தரமான கறி கிடைக்கும். நல்ல வயசு இருக்கிற ஆண் பண்ணிக்கு 300லேருந்து 400 வரைக்கும் எடை இருக்கும். பெண் பண்ணியுடைய ஆவரேஜ் எடை 220லேருந்து 320க்குள்ள.
ஆ என்னடா தீவனெல்லாம் கொடுத்தாச்சா? ஆச்சு சார். அப்ப கிளம்பு. இது மீடியம் சைஸ் ஒயிட் ஏர் சேர். இந்தியன் கிளைமேட்டுக்கு ரொம்ப பொருத்தமான இனம். திஸ் இஸ் பக்ஷயர் பிக். இங்கிலாந்து தான் இதுக்கு நேட்டிவ் பிளேஸ். கொழுப்பு ரொம்ப கம்மியா இருக்கிற இனம். பேக்கன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சிஸ்டர், இன்னும் நிறைய இடம் கவர் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு நடக்க கஷ்டமா இருந்தா ஸ்னேகா சிஸ்டர் கூட்டிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். நோ ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை காட்டுறேன். திம்மையா, சார் நீ அந்த சிண்டனை கூட்டிட்டு அங்க வா. சரிங்க சார். இந்த சாப்பிடு சாப்பிடு. என்ன பாக்குற? சாப்பிடு. வா வா. அப்படி போ போ போ. சிண்டன் வந்தாச்சு. சிஸ்டருக்கு இதெல்லாம் பார்த்தா ஏதாவது புரியுதா? புரியலன்னா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க பார்க்கறதெல்லாம் பெண் பண்ணிங்க. இப்போ இதுங்கெல்லாம் ஹீட்டா இருக்குங்க. ஆண் பண்ணிங்களை தேடுதுன்னு கூட வச்சுக்கலாம். திமா சார், திமா சீக்கிரம் தரடா. போ 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 போ. லுக், இதெல்லாம் சரியா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஹையர் ஸ்டடீஸுக்கு ஒரு வேலை ஹெல்ப்பா இருக்கலாம். வாங்க போலாம் போலாம். வாங்க போலாம். வேர் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? நான் கிளம்பட்டுமா சார்? கோ. பிரவீன், ஸ்ரீகுமார் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. சில காரணங்களால அதை விட வேண்டியதாயிடுச்சு. அவரோட ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு. அவருக்கு இப்போ ஒரு வேலை வேணும். ஏதாவது ஜாப் உன்னோட ஆஃபீஸில் இருந்ததுன்னா சொல்ல. சாரி ஸ்னேகா, இங்கே ஒரு வேகன்சியும் இல்லை. இருக்கிறவங்கள வச்சு எங்களால் சுத்தமாக சமாளிக்க முடியல. நீ வேற யாரையாவது கேட்டு பாரு. சரி பிரவீன், நான் கூப்பிடுறேன். ஒன்றும் இல்லை, நீ வருத்தப்படாத. எங்கள் அப்பா தான் நான் ஒர்க் பண்ணுற ஃபார்மோட யூனியன் ஹெட். உனக்கு அங்கே ஒரு வேலை வாங்கி தரது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ படித்த உன்னை ஃபார்மில் சேர்த்து விடணுமான்னு யோசிச்சு தான் பிரவீனை கேட்டேன். எனக்கு இப்போ எந்த வேலைன்னு இல்லை. ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போதும். ரிசர்ச் எதுவும் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ வேலையும் இல்லைன்னா சத்தியமாக என்னால் சமாளிக்க முடியாது. ஏற்கனவே வீட்டில் தலைக்கு மேலே கஷ்டம். எங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை. வருத்தப்படாத ஸ்ரீ, எல்லாம் சரியாயிடும். நீ இதை குடி. நாளைக்கே வந்து ஜிஎம் பாரு. தமிழ்ல பிஹெச்டி. பரவாயில்ல. ஸ்னேகா, ப்ளீஸ் கம் இன். லுக் மிஸ்டர் ஸ்ரீகுமார், உண்மையிலே இங்க எந்த வேகன்சியும் இல்லை. ஆனா ஏதோ நம்ம சேகர் சொன்னதுனால தான் நான் உன்னை இங்க அப்பாயிண்ட் பண்றேன். தேங்க்யூ சார். பட் ஒன் மோர் திங், இட்ஸ் a temporary போஸ்ட். ஓகே? ஸ்னேகா, இவர் அந்த பர்ச்சேஸ் செக்ஷன்ல விட்டுருங்க. சரிங்க சார். ஓகே மேன், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். இப்ப ஹாப்பி தானே? உனக்கு கவலையா? போடா. ஹாய் ஸ்னேகா, லுக்கிங் குட். Who is this? இது ஸ்ரீகுமார், என்னோட ஃப்ரெண்ட். இன்னைக்கு தான் இங்க ஜாயின் பண்ணிருக்காரு. ஸ்ரீ, இவர் தான் டாக்டர் டேனியல், இங்க மெடிக்கல் இன்சார்ஜா இருக்காரு. ஹலோ சார். ஓகே சார். அந்த ஆளு ஒரு மோரன், தலைவலி. என்ன கம்பெனிக்கு அதிகாரம் கொடுத்து விலையை நிர்ணயிக்க சொல்லும் போதே நாங்க எச்சரிச்சோம். இப்ப என்னாச்சு? விலை நெருப்பு மாதிரி இருக்கு. பெட்ரோலும் டீசலும் ஒரு நாளைக்கு 3 ரூபா ஏறுது. இதனால விலைவாசி ஏறிடும். ஐயோ, இந்த தங்க விலைலாம் பொறுத்துக்கவே முடியல. இவரு ஸ்ரீகுமார், என்னோட ஃப்ரெண்ட், இங்க ஜாயின் பண்ணிருக்காரு. ஹலோ, இது குமார், இது ஜென்னி, அது அஸ்வினி. இவரு டேவிட் அண்ணா, நம்ம எம்ப்ளாயி யூனியனோட செக்ரட்டரி. லேட் பண்ணாதீங்க, இன்னைக்கே என் கூட மெம்பர்ஷிப் எடுத்துக்கங்க. என்ன குமார்? இவர் இப்பதானே இங்க வந்திருக்காரு.
புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் கொடு டேவிட். அப்புறம் டேவிட் அண்ணா, இப்போதைக்கு ஸ்ரீகுமாரை நீங்க தங்கி இருக்கிற குவார்டர்ஸ்ல தங்க வச்சுக்கிறீங்களா? ஓ அதுக்கு நான் தங்கட்டுமே. இவரை பத்தின மத்த விஷயங்களை நான் அப்புறமா சொல்றேன். வா. சரி. ஆளை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியறான். நீ வந்தப்ப எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஹாய் அக்கா, இவர் ஸ்ரீகுமார். ஹலோ. ஹலோ. இதுதான் உன்னோட டேபிள். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ ரிலாக்ஸா உட்காரு. தட்டியே உடைச்சிடாதயா. இத உடைக்காம எப்படி ஊத்துறது? 1ஆம் தேதி ஒரு பாட்டில கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கொஞ்சமா ஊத்து. தமிழ்நாட்டு குடிமகனுக்கு எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுக்காதடா. அதுவும் சரிதான். தம்பி உங்களுக்கு ஒண்ணு ஊத்தவா? ஒரு ஸ்மால். இல்ல குடிக்க மாட்டீங்கல்ல? நான் குடிக்க மாட்டேன். குடிக்க மாட்டீங்களா? இவனை என்னால குடிக்க வைக்க முடியும், ஆனா நான் ஊத்தி கொடுத்து ஒரு நல்லவனை கெட்டவனாக்க விரும்பல. குடிக்கும் போது ஒரே கல்ஃபா அடிச்சிடக்கூடாது. ஹை ரேஞ்ச் ஆளுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதெல்லாம் நீ பார்க்காம கப்புன்னு அடிச்சிருவ. ஆனா எனக்கு இப்படி ஒரே கல்பா குடிக்கிறது பிடிக்காதியா? அது எனக்கும் பிடிக்காது. நம்ம கொஞ்ச காலமாவது உயிரோட இருக்கணும்ல. இடம்லாம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன். இல்ல கீழே இருக்காங்க, இன்னும் சாப்பிடல. ஒரு நிமிஷம், நான் திருப்பி கூப்பிடுறேன். லட்சுமி, நீ எங்க இருக்க? ஏன் ஃபோன் எடுக்கவே இல்ல? நான் எவ்வளவு வாட்டி கால் பண்ண தெரியுமா? வீட்ல இருக்கியா? ஹே, கேக்குதா? கேக்குது. நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. உன்னோட பிளான் என்ன? ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ண வேண்டாமா? நீ வேற எதுவும் நினைக்காத. நீ போய் அந்த மேடம் கிட்ட சாரி கேளு. நீ பணிஞ்சு போறதுனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்ட. நான் உன்னை திருப்பி கூப்பிடுறேன். பிடி. கை கொடு. அவ்வளோதானா? ஹலோ, அது வெளியில 250 மூட்டை இருக்கு, ஆனா லோட்ல 200 மூட்டை தான் இருக்கு. மீதி எங்க? எனக்கு தெரியாது சார். எங்க தெரியாதுன்னு சொன்னா நான் 50 மூட்டை கம்மியா இருக்குண்ணே. இங்க கணக்கெல்லாம் இப்படிதான், பில்லுல இருக்கிற மாதிரி எழுதிடு. நான் கணக்கெல்லாம் சரியா தானே இருக்கேன். ஆமா, நீங்க படிச்ச கணக்கு இங்க உள்ள கணக்கு கிடையாது. நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். என்ன கணக்கடா இதுல எழுதி வச்சிருக்க? 4 விஷயம் எழுத படிக்க தெரியுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறியா? பர்ச்சேஸ் பில்லோட கணக்கும் ஸ்டாக் ரெஜிஸ்ட்ரியும் டேலி ஆகலையே. சார், லோடெல்லாம் நான் கரெக்டா செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். லோடில் கொஞ்சம் ஷார்டேஜ் இருந்தது, அதான் நான் நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் எனி பிளடி எக்ஸ்பிளனேஷன்ஸ். See, இது ஒரு லிமிடெட் கம்பெனி, இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீ அதை மாத்தவோ திருத்தவோ தேவையில்ல. யூ காட் இட்? இதுல மாத்தவோ திருத்தவோ எதுவும் இல்ல சார், நான் கரெக்டா. ஓவர் ஸ்மார்ட்டா பண்ணாத. அதாவது தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது, புரியுதா? சரி, கிளம்பு. ஏய், நீ மட்டும் போனா இதே எடுத்துட்டு போறது? சாரி சார். அப்புறம் கொடுக்கற சம்பளத்துக்கு நீ வேலை பார்த்தா போதும், புரிஞ்சுதா? நமக்கே சொல்லி தரனா? அது சரி. நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார், இங்க உள்ள கணக்கே வேற. முதலாளி எங்கேயோ இருக்காரு, நல்லா நடத்தணுங்கிற ஆசை அவருக்கே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நாமளே எதுக்காக பிரச்சனை உருவாக்கிக்கணும்? இருந்தாலும் இது மனசாட்சிக்கு விரோதமா இருக்குல்லண்ணே. மனசாட்சியா? என்னங்க பெரிய மனசாட்சி? பாவம், இவ்வளவு நாளா இந்த கம்பெனி பேரை சொல்லி பல லட்சங்களை திருடி இருக்காங்க. சார், அதை பாருங்க, தொட்டு பாருங்க. இது பயப்படாதீங்க. மனுஷங்கள மாதிரி கிடையாது, இதுக்கு பாசமா இருக்குங்க. தொடுங்க. ஏய், தலை.
ம்